நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவான அடையாளம் சொல்லுன்னா என்ன சொல்லுவோம்? இப்போ என்னுடைய தாப்பனார் அடையாளம் காட்டுன்னா காட்டுவேன். இன்னும் உயரத்தில் இருப்பார், இப்படி இருப்பார், இருந்தார். எங்கள் அண்ணாவை அடையாளம் காட்டுன்னா காட்டுவேன். என்னுடைய சகோதர அடையாளம் காட்டுன்னா காட்டுவேன். ஏன் நம்ம தேசத்து பிரதான மந்திரி, முக்கியமந்திரி அடையாளம் சொல்லுனாலும் சொல்லுவேன். பகவானுக்கு அடையாளம் சொல்லு அப்படின்னா நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் பார்த்ததே இல்லையே. நான் அவரை பார்த்து என்னன்னு புரிஞ்சிருந்தால் அப்போ அடையாளம் கூறலாம். ஆனால் நானும் அவரை கண்டதும் இல்லை, கேட்டிருக்கிறேன். அவரை பற்றி புத்தகங்களில் படித்திருக்கிறேன், வல்லார் வாய் கேட்டிருக்கிறேன். ஆனால் நானா நேர பார்த்ததில்லை. அப்போ அடையாளம் கூறுன்னு என்ன செய்வேன்? யாரான ஒருத்தர் பேரில் நான் சார்ந்து தான் பதில் சொல்லி ஆகணும். ரிலை பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையோ, அவர்களுடைய கருத்து என்னவோ அந்த அபிப்பிராயத்தை கொண்டு தான் பிரம்மத்துக்கு நான் அடையாளம் சொல்லணும். வேதங்கள் தான் அந்த அபிப்பிராயம் சொல்லுகின்றன. வேதங்களே பெருமானை அடையாளம் காட்டுகின்றன. சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மா. சத்தியமாக இருக்கும், ஞானமாக இருக்கும், அனந்தமாக இருக்கும். சத்தியமாக இருக்கும்னா நித்தியமாக இருக்கும்னு அர்த்தம். அனாதியாக இருக்கும். இன்று நேற்று இப்போ அப்போல்லாம் கிடையாது. எப்போதும் இருக்கும், எப்போதும் இருக்கும். ஏன் நாம ஒத்தொத்தருமே எப்போதும் தானே இருக்கும். நேற்றுக்கு இருந்துட்டு இன்னைக்கு இல்லாத போயிட்டோமா? இந்த பிறவிக்கு மட்டும் இருக்கு, அடுத்த பிறவி இல்லாத போய்ட்றேனா? அனைத்து பிறவிகளிலும் ஆத்மா உண்மை. இந்த ஆத்மா இந்த லோகத்தை விட்டுட்டு இனி பிறவாமையை எய்தி வைகுந்தத்தை அடைஞ்சிட்டாலும் அங்கேயும் ஆத்மா உண்மை. நேற்றும் உண்மை, இன்றும் உண்மை, நாளையும் உண்மை. ஆக ஆத்மாக்கள் எல்லாமே சத்தியம், நித்தியம். பரமாத்மா நித்தியமாவே சத்தியம், நித்தியம். நிச்சயமா சத்தியமா இருக்காருன்னா நித்தியமா இருக்கிறார். ஞானம், அறிவுமயமாக இருக்கிறார். அனந்தம், அளவற்றவராக இருக்கிறார். அளவற்றவர் தான் பகவான். ஞானமயமா இருக்கிறவரே பகவான். நித்தியமா இருக்கக்கூடியவர் எம்பெருமான். இப்படித்தான் வேதங்கள் பகவானை அடையாளம் காட்டுகின்றன. அவர் அடையாளம் தெரிஞ்சின்ற பிற்பாடு நம்ம பற்றி அடையாளம் தெரிஞ்சுக்கணும். நமக்கும் அவருக்கும் என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுட்டாகணும். நாம் அவர் அடையிறது தான் வாழ்க்கையின் இலக்கா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த முன்னுரையை வச்சுக்கோங்க. சத்தியம் சத்தியம்னு பகவானுக்கே சாஸ்திரம் பேர் கொடுத்துருக்கு. இப்போ நாம ஒன்று பார்க்க போகிறோம். தபோபலம் தாபசானாம் பிரம்மவிதாம் பலம் ஹிம்சா பலம் அசாதூனாம் க்ஷமா குணவதாம் பலம். யாராருக்கு எதது பலம்னு சொல்லிட்டு வரார். தாபசானாம் தபோபலம், தபஸ்விகளுக்கு தவந்தான் பலம். தபஸ் பண்ணுபவர்களெல்லாம் பகவானை குறித்து தான் தபஸ் பண்ணுவார்கள். அவர்களுடைய ஒரே ஆசை, நாமும் நித்தியமான ஆத்மா, பகவானும் நித்தியமானவர். இந்த நித்தியமான ஜீவாத்மா தன் அறிவொளியாலே நித்தியமான பிரம்மத்தை தியானிக்க போகிறான். நம்முடைய நினைவை முழுக்க அவர் பேரில் தான் வச்சாகணும். தபஸுங்கிற சொல்லுக்கு பல கருத்துகள், பல பொருட்கள் உண்டு. இப்போ நம்ம சொல்ல போகிறது ஒரு முக்கியமான பொருள். எல்லாரும் அறிந்தது தவம். இப்படி அமர்ந்து கொள்ள வேண்டும், பிரம்மதண்டத்தில் கை வைத்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் கமண்டலு தீர்த்தம் இருக்கும். நம்ம நினைவையெல்லாம் பெருமானிடத்தில் நிலைநிறுத்த வேண்டும். ஜபம் பண்ணுறதுக்கு கை அப்படி என்றா போல வைத்து கொள்ள வேண்டும். பசி கிடையாது, தாகம் கிடையாது. இலை தழைகளை உண்டு கொண்டு தண்ணீரை அறிந்து கொண்டு வாழ்க்கையை தள்ளணும். இதுதான் தவசிகளுடைய வாழ்க்கைன்னு சொல்கிறோம். தவ வாழ்க்கை, தவ வாழ்க்கைங்கிறோம். தப ஆலோசனைன்னு ஒரு தாட்டு உண்டு. மேலே மேலே பிரம்மத்தையும் ஆத்மாவையும் தர்மத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தபஸ் பண்ணுற பாருங்க. இன்னும் மேலே மேலே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆவல், அதுவே தபஸு தான். மேலே அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும். நம்ம நிறுத்தி விடுறோமே. இப்போ 4 நாள் ஏதோ உபன்யாசம் கேட்கணும்னு கேட்குறோம். ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறோம். இதுதான் அரங்கநாதன், இதுதான் ஸ்ரீனிவாச பெருமாள், இதுதான் சௌரி பெருமாள்னு அத்தனையும் புரிஞ்சுட்டா போலே அதுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சிக்கு போகிறதே கிடையாது. அப்படி நிறுத்திடக்கூடாது. தபஸுங்கிறது மேல் மேல் ஆராய்தல். எத்தனை விஷயங்கள் ஆத்மாவை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் எத்தனை பரமாத்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டாகணும். எத்தனையோ பரமாத்மா இல்லை, பரமாத்மாவை பற்றின எத்தனை விஷயங்களை நாம் தெரிஞ்சுட்டாகணும். கற்றது கைமண் அளவு. இது இப்போ நம்ம என்ன கிட்டத்தட்ட 845 850 நிகழ்வாக போகிறதா. இன்னும் 8500 சொன்னாலும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நான் இப்போ அதுக்குன்னு 8500 சொல்ல போகிறேன்னு நினச்சிக்க வேண்டாம், சொல்கிறேன் ஒரு பேச்சுக்காக. அதனால் எத்தனை நம்ம கேட்டுட்டு இருந்தாலும் இன்னும் 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 நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். ரெப்படிஷனே ரொம்ப இருக்காது. ஒரு 10% வேணால் ரெப்படிஷன் இருக்குமே தவிர 90%
ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த புதியதாக பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், மேலே மேலே ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த ஆசை இருந்தாலே நீங்கள் ஒத்தொத்தருமே தபஸ்விகள் தான். எங்கோ காட்டுக்கு போய் தான் தவமரணங்கிறதே இல்லை, மாந்தோல் மரவுரி உடுத்தி கொண்டு தான் தவமரணம்னே இல்லை. இப்போ நம்ம எல்லாரையும் இனிமேல் யாரானோ நீங்கள்லாம் நல்ல தபஸ்விகளாக இருக்கு, நல்ல தவ வலிமை மிக்கவர்கள்னு சொன்னால் கொஞ்சம் இப்படி பறக்கிறாப்பில் இல்லை. சாமி நான் கூட தபஸ்வி, நான் கூட தவம் பெரியவன், ஏதோ காட்டில் மட்டும் இல்லையா, நான் பரத்வாஜர், வால்மீகி, இப்போ ஜாபாலி அப்படி இருக்கிறவாள் தான் தபஸ்விகள் நினச்சிருந்தேன். வசிட்டர், விஸ்வாமித்திரர், வாமதேவர், மனு இல்லை இல்லையா, நானும் தபஸ்வி. அப்போ நானும் தபஸ்வி ஆகணும்னு என்ன செய்யணும்? ஆத்மாவை பற்றி, பரமாத்மாவை பற்றி மேலே 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 தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சின்றதை திரும்ப திரும்ப நினைக்கணும். அந்த இடைவிடாத சிந்தனை தான் தியானமாகிறது. அந்த நினைவு மலர மலர, அறிவு மலர மலர அனுஷ்டானம் கடைப்பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுறோம். கடைப்பிடிக்க நம்ம நாமே உயர்த்தினுடுறோம். அதனால் நாம் ஒத்தொத்தருமே தபஸ்விகளாக இருக்கலாம். நாம் எல்லாருமே தவம் புரியலாம். ஏதோ உட்கார்ந்து தான் தவம் புரியணுங்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கை முறையிலேருந்தே பிரம்மத்தை பற்றி மேலே மேலே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்து விட்டாலே நம்ம ஒத்தொத்தருமே தபசிகள் தான். அப்போ தபஹா பலம் தபசானாம். தபஸு தான் தபஸ்விகளுக்கு பலம். இன்னைக்கு இருக்கிறதா? அன்னைக்கு பார்த்தா சங்கராச்சாரியரோ, மத்வாச்சாரியரோ, ராமானுஜாச்சாரியரோ, நிம்பார்க்கரோ, சைத்தன்ய மகாபிரபுவோ, வல்லபாச்சாரியரோ, ராமானந்தரோ ஒரு பக்கம், இவர்களெல்லாம் ஒரு பக்கம். இப்போ சைவ சித்தாந்தத்தினுடைய தலைவர்கள் எத்தனை நாயன்மார்கள் காலத்திலேருந்து எவ்வளவு பெரியோர்கள்லாம் இருந்திருக்கா ஒரு பக்கம். இதை போல் ரெண்டு பக்கம், அது வைணவமும் சைவமாக இருக்கட்டும், வைணவத்தில் ஸ்மார்த்தர்களாக இருக்கட்டும், வைஷ்ணவர்களாக இருக்கட்டும், இப்படி எந்த பிரிவு எடுத்துக்கொண்டாலும் அனைவரும் தபஸ்விகள். அதை ஒத்துக்கிறீர்கள் இல்லை? தபஸ் தபஸ் தபஸ், இதைத்தான் விடாமல் பேசியிருக்கார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சைவ சித்தாந்தத்தினுடைய தலைவர்கள் எத்தனை நாயன்மார்கள் காலத்திலேருந்து எவ்வளவு பெரியோர்கள்லாம் இருந்திருக்கா ஒரு பக்கம். இதை போல் ரெண்டு பக்கம், அது வைணவமும் சைவமாக இருக்கட்டும், வைணவத்தில் ஸ்மார்த்தர்களாக இருக்கட்டும், வைஷ்ணவர்களாக இருக்கட்டும், இப்படி எந்த பிரிவு எடுத்துக்கொண்டாலும் அனைவரும் தபஸ்விகள். அதை ஒத்துக்கிறீர்கள் இல்லை? தபஸ் தபஸ் தபஸ், இதைத்தான் விடாமல் பேசியிருக்கார்கள். தபஸ் எதற்கு தெரியுமா? நம்ம ஒத்தொத்தருக்குமே தபஸ் தேவைப்படுறது. நம்ம எல்லா காரியத்தையுமே தபஸ் இல்லாத நடத்திட முடியாது. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்க, மனுஷ எத்தனை ஓரளவு இருக்கும். அதுக்கு மேலே நமக்கு தபஸ் இருந்ததுனால் அந்த காரியத்தை நடத்தி விடுறதுக்கு முடியாது. இப்போ ஒரு காரியத்தை பண்ணணும், நம்மளுடைய இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி, நம்முடைய கெப்பாசிட்டியில் அந்த வேலையை முடிக்க முடியாதுன்னு வச்சுங்க. அப்போ யாரை போய் கேட்கணும்? யார் இன்னும் கேப்பபிளோ அவர்கிட்ட கேட்கணும். இந்த வேலை நம்மால் ஆகாது சுவாமி, அவர்கிட்ட போயிடுவோம், அப்போ அவர் பார்த்து இதை நல்லா நடத்தி கொடுத்துருவார், இந்த நம்பிக்கை வருது இல்லையா? இதை போல் லோகத்தில் என்ன இப்படி அசத்தியம் தலைவிரிச்சு ஆடுறதே, தீவிரவாதம் தலைவிரிச்சு ஆடுறதே, பசி பட்டினி தலைவிரிச்சு ஆடுறதே, இது எல்லாத்தையும் இப்போ நிறுத்தி ஆகணும். நான் பண்ண வேண்டிய முயற்சியை பண்ணுவேன். ஆனால் இப்போ 120 கோடி மக்களுக்குள்ளே ஒரு 30% மக்கள் பட்டினியில் இருக்காள்னு வச்சுங்க. என்னாச்சு? 36 கோடி மக்கள். 36 கோடி பேருக்கு என்னால் போய் இப்போ உணவு கொடுத்துட்றதுக்கு முடியாது. ஏதோ என்னால் 3 பேர் கொடுக்க முடியும், 3.5 பேர் கொடுக்க முடியும். 36 கோடி பேருக்கு நான் எங்கே கொடுக்க போகிறேன்? இப்போ இது இந்த லோகத்தில், இது நம்ம பாரத தேசத்தில். இன்னும் 800 கோடி மக்களுக்குள்ளே ஒரு 10% ஒரு சரியாக ஷோர் இல்லைன்னு வச்சுங்க. அப்போ 80 கோடி பேர். 36 பேருக்கே முடியாதுன்னு இருக்கேன், 36 கோடிக்கு பண்ண போகிறேன்னா 80 கோடிக்கு பேருக்கு பண்ண முடியானா? ஆனால் நான் எனக்கு ஆசை இல்லையா? யாருக்கும் சாப்பாடு இல்லாத போகக்கூடாது. கேட்டால் எனக்கு பண்ணணும்னு ஆசை. இப்போ நீங்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? நம்மளை சம்பளம் 10,000, 20,000, 30,000, 50,000, லட்சம், 10 லட்சம், கோடி, மாதத்துக்கு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவளாக இருந்தால் கூட 36 கோடி பேருக்கு நம்மளால் சோறு போட முடியாதே. அப்போ ஒருத்தருக்கு அந்த ஆசை இருக்குது. உள்ளத்துக்குள்ளே எல்லார் பட்னியும் போக்கணும், எல்லார் பசியும் போக்கிவிடணும். இந்த ஆசை இருந்தாலும் எம் பட்னி எம் பசி போக்கிக்கிறதுக்கு தான் என்னால் முடியறது. அதுக்கு மேலே புறத்தியாரதை பார்க்கறதுக்கோ செய்யறதுக்கோ தீக்கிறதுக்கோ எனக்கு வழி தெரியல. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு பக்கம் நல்ல தர்ம சிந்தனை இருக்குது, யாருக்கும் சோறு இல்லாத போகக்கூடாது. ஆனால் இன்னொரு பக்கம் ரிசோர்ஸஸ் இல்லை, என் கையில் அதுக்கு வேண்டியது இல்லை. அப்போ ரெண்டையும் எப்படி மேட்ச் பண்ணணும்? ஆசை மட்டும் இருக்குது, ஆனால் பண்ணுறதுக்கு எனக்கு வழி கிடையாது. என்னால் 36 கோடி மக்களையும் சமாளித்து ரொம்ப நன்னா நடத்தக்கூடியது யார்? கடவுள் தான். அத்தனை சக்கரை இருக்கிற தெய்வம் தான் அதை செய்ய வேண்டும். அப்போ நான் என்ன செய்யணும்? தபத்தினால் தெய்வத்தை வேண்ட வேண்டும். எனக்கு நல்ல தபோபலம் இருக்குது, தவ வலிமை இருந்ததென்றால் அப்போ தெய்வத்தினிடத்தில் பிரார்த்திக்கிறேன்.
எதுக்கு இந்த லோகத்தை இப்படி நீர் வைக்கணும்? பெருமாள் திரும்பி கேட்பார், ஏன்னு என்னை இது வரைக்கும் யாரும் கேட்கவே இல்லை, அதனால வச்சுருக்கேன். யாரானு கேளுங்க, நான் எதையும் சரிப்படுத்த மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் உங்களுக்கு அதில் கேர் இருக்கா பார்க்குறேன். இப்போ பெரிய பெரிய ராஜாக்கள் கூட இருப்பா, மந்திரிகள்லாம் இருப்பா. எந்த வேலை வேணால் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், அவளால் செய்யவும் முடியும். ஆனால் ஒரு வேலையை விட்டுருக்காள்னு வச்சுங்க, ஆட்டம் தப்போ தவறோ முட்டி மோதின்னு அவன் வரட்டும். நானா எல்லாத்தையும் பண்ணி பண்ணி காமிச்சிட்டேன்னா அப்புறம் அவன் என்றைக்கு திருந்தவே மாட்டான். ஆனால் அவன் பண்ணுறச்சே சில தவறுகள் நடக்கலாம். அதை அனுமதித்துத்தான் அவன் அந்த வேலையை பண்ண வைக்கணுமே தவிர, நாம் சட்டுன்னு உள்ளே புகுந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எப்பவுமே நாமே தான் பண்ணிட்டுருப்போம். இதனால தான் பெரிய ராஜாக்களாக இருக்கட்டும், பகவானே இருக்கட்டும், கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துடுவா, குறுக்க வரமாட்டார்கள். அவர்களாக பண்ணி பார்க்கட்டும், அது தப்பு தப்பு கூட ஒத்துணுடுவார்கள். ஆனால் இவன் ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கப்பட்டு இவன் பண்ணுற தப்புனாலே உலகத்துக்கு சமுதாயத்துக்கு ஆபத்து வருதுன்னு வச்சுங்க, அப்போ தெய்வமும் பார்த்துட்டு இருக்காது, ராஜாக்களும் பார்த்துட்டு இருக்க மாட்டான். அப்போ நான் பண்ண தப்புனால் நான் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், யாரும் தடுக்க மாட்டான். ஆனால் நான் பண்ணுற தப்புனாலே புறத்தியாருக்கு ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது, அது வரைக்கும் தெய்வம் பார்த்துட்டு இருக்கும். ஆனால் பண்ண தப்பு புறத்தியார் மூக்க தொட போகிறது, அவனுக்கு விழ போகிறதுனால் அப்போ நம்மளை இப்படியே விட்டுவிடாது. ஹிரண்யகசிபு 5 கோடி ஆண்டு பெருமாள் வறுமை விட்டார். 1 இல்லை 2 இல்லை, அத்தனை நாளும் அவ்வளவு துன்பப்படுத்தினா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கார். அவனுடைய தவ வலிமை, அந்த வலிமையை அத்தனை நாளும் பார்த்துட்டு இருந்துட்டு கடைசியாக அவன் பிரகலாத நடத்தில் அபச்சாரப்படும் போது முடித்து விட்டார்னு சரித்திரம் கேள்விப்படுறோம். அப்போ பாருங்க, தீயதுக்கு தவ வலிமை எவ்வளோ உபயோகப்படுறது, அப்பன்னா நல்லதில் அதை செலவழிச்சா எவ்வளோ உபயோகப்படும். நீங்கள் நம்ம தப்பாக புரிஞ்சிடக்கூடாது, சுவாமி தவ வலிமை ஒருவேளை தீயதுக்கு தான் பயன்படுமோ? ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ராவணன் இந்த மாதிரி தான் தவம் பண்ணானா, தப்பாக வரத்தை வாங்கினுட்டான். ஹிரண்யகசிபு இப்படித்தான் வேண்டான்னு கேள்விப்படுறோம். எல்லா அசுரர்கள் அரக்கர்கள் நிறைந்த தவ வலிமை உள்ளவர்கள், அவர்கள் இப்படித்தான் போய் பிரம்மா இடத்துல பெருமாள்கிட்ட வாங்கினுட்டு துன்பம் கொடுக்குறாளேனால் அப்படி நினச்சிடக்கூடாது. அது ஏதோ டெம்பரரியாக பெருமாள் கொடுத்துருக்காரே தவிர பர்மனண்ட்டாக ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். அப்போ ராவணனுக்கும் தவ வலிமை இருக்குது, ஹிரண்யகசிபுவுக்கும் தவ வலிமை உண்டது. அந்த தீயதுக்கு பயன்படுத்துறதுக்கே அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னா, அப்போ நல்லதுக்கு தவ வலிமையை பயன்படுத்தினால் எவ்வளவு எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஒத்தருமே அந்த வலிமையை வளர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கலாமே. ஏன்னா நாளையிலேருந்து யோகி ஆகிட முடியாது சாமி, கார்த்தால எங்களுக்கு 8:30 சாப்பிட்லான்னே கிருகிருன்னு சுற்றுறது, 5:45 பாலோ ஏதோ சாப்பிட்டா தான் கொஞ்சம் நிலையாகவே இருக்குது. நீர் தவம் அது இதுன்னு சொல்லிட்டு கங்கை கரையில் உட்காந்து யமுனை கரையில் உட்காந்து கார்த்தால நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. கார்த்தால சோறு இல்லை, 12:30 மணிக்கு ஒரு பிடி ஆகாரம் கொடுக்க போறீள், தவம் வளர்த்துக்கோனே, இது நம்மளால முடியுமா சுவாமினால்? நான் இப்போ கங்கை கரையும் சொல்லலை, ஹிமாச்சலத்தையும் சொல்லலை, எதையும் சொல்லலை. இருக்கிற இடத்துலேருந்து சாப்பாட்டை விட்டுடுங்கன்னு சொல்ல வரலை, சாப்பிட்டுப்போம் தூங்கிப்போம். ஆனால் அதற்குள்ள ஒரு 15-20 நிமிஷம் மட்டும் நான் யார், என்னுடைய இலக்கு என்ன, அந்த இலக்கை அடைவிக்கக்கூடிய பாதை என்ன, இதை திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டும். இது நம்ம உள்ளத்தில் நன்னா ஏறெடுத்துனால் கவலைப்படாமல் தைரியமாக முன்னேறலாம். ஆனால் இந்த 15 நிமிஷம் சிந்தனை இல்லைன்னால் இது தவம் இன்மைக்கு அடையாளம். ஏன்னா நம்ம தவம்னா என்ன பார்த்தோம், நாம் பண்ணுறதை மட்டும் பண்ணிட முடியாது, இதற்கு மேல் இறைவனிடத்தில் வேண்டியாக வேண்டும். அந்த தவ வலிமை இருக்கிறவே தான் நடந்தது. சாமி இன்னைக்கு பாருங்க, எத்தனை எல்லாம் குட்டி சிவரா போச்சு தெரியுமோ, எத்தனையோ தர்மங்கள்லாம் கெட்டு போச்சு. மடாதிபதிகளாலேயும் முடியலே, நம்மால முடியலே, ஒத்தரால முடியலேன்னால் நம்முடைய தவ வலிமையை குறைச்சுனுட்டோம். அந்த நாளில் நிறைய தபஸுக்கு நேரம் செலவழித்தார்கள். தவம்னாலே பொதுமக்களை பார்ப்பது குறைஞ்சி போடும். ஏன்னா தவம்னா ஏகாந்தத்தில் பண்ணணும், தனி ஒருத்தனாத்தான் செய்ய முடியும், கூட்டா தபஸ் பண்ணுறதுக்கு முடியாது. இந்த ஜீவன் அந்த பரமாத்மாவை தேட போகிறார், இதுவே தபஸு. அந்த பரமாத்மாவை இந்த ஜீவாத்மா அனுபவிக்க போகிறார், அதுதான் தபஸு. இதில் கூட்டத்துக்கு வழி கிடையாது பாருங்க. அதனாலேயே நம்ம எல்லாரும் கொஞ்சம் சொணக்கம் வந்துடுறது. நான் இத்தனை பேரை இன்றைக்கி மீட் பண்ணியானோ, தவம்னு போய் ரூமுக்குள்ளே உட்காண்டிருந்தேன்னு என்ன சுவாமி பண்ண முடியும்? காட்டில் போய் நான் தவம் பண்ணுறேன்னு விட்டா, நான் இப்போ மீட்டிங்க்கு எத்தனை பேரை கூட்டிருக்கேன்னால் அப்போ மீட்டிங்னால நிறையா நடக்க போகிறதா நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, மீட்டிங்னால பாதி தான் நடக்கும், மீத பாதி தவத்தால் தான் நடந்தாக வேண்டும். அந்த தபஸை நாம் குறைச்சிக்க யாரை பார்த்து நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அதுவும் பலிக்கவே மறுக்கிறது. அதனால் தவத்தின் வலிமையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒத்தொத்தருமே செயல்படுத்துவோம். இன்று பார்த்தோம்.